ஹர்ஷதோட காஸ்டியூம் பார்த்துக்கோங்க. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ட்ரெண்டிங் மேட்டர் ஓகேவா சார்? தேங்க் யூ சார். உன் கூட பழகின பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். தேங்க் யூ தலைவா. சூப்பர். ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாடி மறந்துடுவேன். ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மற்ற பசங்க போகிற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்ப நினைச்சியா? நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றதான் தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு எங்க போனாலும் என்னுடைய பேர் அதாவது கெசட்ல மாத்திடலாம், அசத் கான் அழிச்சிட்டு குட்டிடுறாங்கன்னு எழுதிடலாம். அவர் ஏன் இடுப்ப பாத்துருக்காரா? எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே. இடுப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா அவர் போடுற ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டிங்க அவர்கிட்ட எது கொடுத்தாலும் இல்ல எப்பவுமே ஒரு பேப்பர் பெண்ணோடயே சுத்தக்கூடிய ஒரு நபர். அப்ப படத்துல ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி எழுதி அதுக்கான எக்ஸ்ட்ரா அவர் சொன்ன மாதிரிதான் பயங்கரம் அதெல்லாம் விட்டுருங்க. இவர் பயங்கரமான ஆளு. அந்த பயங்கரமான ஆளை ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமா? So let's make some noise for Arshad Khan அவர்களுக்கு please. ஜெயிச்சிட்டே மாலா. ஓ மை காட். எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருப்போம். கன்ஃபார்ம் தம்பி. சூப்பர். சோ தம்பி நேரம் கருதி ஒரே லைன்ல உன் ஸ்டைல்ல யூசுவலா டக்குன்னு சுருக்கமா முடிச்சிடல. ஒரே லைன்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லினா நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 2 பேருக்காக. சோ ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இல்ல அது எனக்கு புரியல. நீங்க மட்டும் மேடை போடுறதுக்கு முன்னாடில இருந்து இங்க பேசிட்டு இருப்பீங்க, நாங்க வந்து ஒரே லைன்ல முடிக்கணுமா? அதாவது எல்லாருக்கே கதை பாரு. அக்காடா அக்கா. ஓகேக்கா. தேங்க்ஸ் டா. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கீங்களா? ஆஹா நடுவுல பாய் how are you பாய் ஆते मुझे को अच्छा பாய் ஹாய்மா. உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல லைட் போட்ட மாதிரி இவ்வளோ லைட் இருக்கும்போது ஒரு படபடப்பு வருது. ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்க நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அண்ணன்கள், சார்கள், மேடம்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஏன்னா அப்படி ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்டுருங்க 35. ஸோ அதனால நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சண்டே எவ்வளவு முக்கியமான டே அப்படின்னு எனக்கு தெரியும். பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும். சிலர் மால்ல தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க. ஐயா அவங்கள விடுங்க ஐயா. அந்த பல வேலை சில வேலையை முடிச்சுட்டு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஈவென்ட்டுக்கு வந்தீங்க, அவங்களுக்கும் நாங்க ஸ்பெஷலா நன்றி சொல்றோம் இல்லையா? வரேன். சோ அந்த மாதிரி ஏன்னா சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே. அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசியசியமா திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமை நீங்க வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க. தேங்க்யூ. மா 45 வயசு அம்மாலாம் என்ன பாக்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னமா வேணும். தேங்க்யூமா. ஸோ ஆறாமலை ட்ரெய்லர் எத்தனை பேர் பாத்தீங்களா? சூப்பர். உண்மையா இருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? எப்படி உங்களுக்கு ஆறாமலை ட்ரெய்லர் பிடிச்சதோ கண்டிப்பா ஆறாமலை படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டைரக்டர் அப்புறம் நம்மளுடைய ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரையும் பத்தியும் சொல்லிட்டாங்க. திருப்பி நானும் சொல்ல விரும்பல. அப்படி நான் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, தனித்தனியா ஆடியோ நோட் போட்டுறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுவோம், 5 நோட் லைனா வரும்.
ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். ஸோ டிராகனில் குட்டி டிராகனா நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இன்னைக்கு எங்கே போனாலும் என்னுடைய பேர், அதாவது கெசட்லேயே மாற்றிடலாம், அசத் கான் அழிச்சிட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பேர் சச்சின். ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்ம சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க. கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. நான் படத்துல அஜித் அப்படின்ற கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃப்ரெண்டா சச்சினா நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நவம்பர் 7ஆம் தேதி ஃபீனிக்ஸ் மால்ல கூட லூக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுல. சூப்பர். இப்பயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியா போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். ஓகே தானே? சூப்பர் சூப்பர்ப்பா, செம்ம ஆஃபர். அக்கா தான் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே தெரியுது, செம்ம ஆஃபர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா பத்திரமா வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டுக்கு போக? 5 மணில இருந்து நாங்க காத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள வீட்டுக்கு போய் யார் வீட்டுக்கு போல? உங்களுக்கு வேலை இல்ல? அவங்க அப்படியா? எவ்வளவு வேலை இருக்காங்க? ஐயா நம்மளுக்கு இதுதானே வேலை. ஆமாவா இல்ல ஆமான்னு சொல்லுங்க. எப்படி ட்ரெயின் பண்ணி சொல்ல பாருங்க. ஓகே ப்ளீஸ் கிஷன், யூ கேன் ஆல்சோ ஜாயின். ஒன் மோர் மைக் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேன் ஐ ஹேவ் ஒன் மோர் மைக்? ஓகே, அதாவது அர்ஷதோ என்னப்பா என்ன ஏதோ ஏதோ கேக்குறாங்க. அதை விட்டுருங்க. சூப்பர் சூப்பர். இருங்க இப்பதான் மெயின் பிக்சர். எல்லா போனை கையில வச்சிருக்கீங்களா? டக்கு நம்ம கேட்க அப்படியே ரீல்ஸா பரவிடணும். சரியா? நம்ம தான் இன்னைக்கு ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கணும். ஓகே, அர்ஷதுக்கு நல்லாவே தெரியும், கிஷனுக்கும் யூஸ்வலா தெரியும். நான் இறங்கினாலே கான்ட்ரவர்சியா ஏதாவது பண்ணி விட்டுருவேன். அதுக்காக தான் என்கிட்ட மைக்க கொடுத்துருவாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியான ஆளு, நாங்க கிடையாது. என்னப்பா நான் கான்ட்ரவர்சியாப்பா? பாத்தீங்களா? இல்ல பதில் அப்படி வரணும்னு 2 பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்படி வந்தாதான் எங்களை விடுவீங்க. அதானே? அப்படி சொல்லிருங்க. ஏன்னா அக்கா எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. தெரியும். ஓகே, சோ முதல் கேள்வி, அதாவது படத்திலே இருக்கு, அதாவது 69 96. அது அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்னப்பா 2 காதலுக்கும் என்னப்பா வித்தியாசம்? தனித்தனியாக உங்க பதில சொல்லுங்க. 69 காதல்னா என்ன, 96 காதல்னா என்ன, உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும்? அந்த 2த்துல ஒண்ணுதான் காதல். அதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். அதான் இருக்கிறதுலே புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஐயா நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் 2த்துல எது காதல்னு தெரியல. அந்த தேடல தான் இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க. சூப்பர். அடுத்த கேள்வி, அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா? ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல்ல. எது ஓகேப்பா இப்போதைக்கு? லவ் ஆர் அரேஞ்ச் இஸ் ஃபைன். இல்ல இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படின்ற நிலைமை தான். லவ்வா இருக்கட்டும். இல்லக்கா, நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துரும். அது வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இவரு. இல்ல என்ன, நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன். நானு எனக்கு என்ன ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ்னு கேட்காதீங்க. சரி அப்ப கேள்வி இப்படி வந்து கிஷன் 2 பேருக்கு நடுவுல வர கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாம். அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுப்பா. அது என்ன சொல்றாங்கன்னா, அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் போது ஒரு புரிதல் வருமா, அந்த புரிதல் தான் காதலா மாறும், அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. சோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா? இது ஒண்ணு கேட்கலாம், கரெக்டா இருக்கும். நான் ஏதோ 4 பேர் கூட லிவ் இன்ல இருக்க மாதிரி என்கிட்ட கேக்குறீங்களே. ஓகே, தம்ப்நெயிலுக்கு ஏதோ வந்துருச்சு நினைக்கிறேன். 4 பேருடன் அர்ஷதா அப்படின்னு போட்டுற வேண்டியதா. பட் இருந்தாலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா என்னப்பா உன்னை பொறுத்துக்க என்ன? ஓகே இல்லக்கா, அதான் இது நிறைய பேர் நிறைய ஏதோ சொல்றாங்க. இப்ப புதுசா வந்து ஏதோ பெஞ்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஷிப் சொல்றாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நம்பிக்கையும் இல்லை, அதில் நான் ஈடுபடவும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தான், லவ். அதை மட்டும் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் கடைசி வரைக்கும். அதுதான். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்மா? சூப்பர். நீங்க சொல்லுங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா உங்களோட புரிதல் என்ன? இல்ல எனக்கு தெரிஞ்சு டைமோட எல்லாம் லவ்வோட டெஃபினிஷனே மாறிட்டு இருக்கு. அதை பத்தின ஒரு படம் தான் இது. சோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுதுன்னா ஓகே தான், as long as இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டு இறங்குற வரைக்கும் ஓகே தான் நினைக்கிறேன். பட் அதை விட மாசா ஒன்னு சொல்லணும்னா, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு பார்த்தா ஹர்ஷத் மாதிரி ஒரு கேம் சூரி, விஜய் சித்துனோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா
அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப் விட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே போதுன்றாரு. அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லாம் ஜெயிக்க தேவையில்ல, வாழ்க்கையே ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான். உனக்கு ஓகேவா ஹர்ஷ்? எது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்து கடைசியாக அப்படியே இருந்தலாம், கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்றியா? அப்படிலாம் இல்ல. எப்படி இந்த கட்ட வேலை வேணாமா? அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சோ அது பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். சோ படத்துல இன்னொரு ஒரு டயலாக வருது இல்லையா, தாக்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுல்ல. ஸோ எல்லாருக்குமே லவ்னும் பொழுது நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருப்போம். அந்த மாதிரி உங்க லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கணும். ஏதாவது லைட்டா எடுத்து விட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹர்ஷத் ப்ளீஸ். காதல் அவர் லவ்ல எக்ஸ்பர்ட். ஆமா, அவர் பயங்கர எக்ஸ்பர்ட். நாங்க கிரியஸ் சொல்லுங்க. இதெல்லாம் மால்ல சொல்ல முடியாது. ஐயா இங்க தான் யா சொல்லணும். இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லவ்னா நம்ம எப்படி கத்துப்போம்? ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுல பார்த்தா இதான் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா நம்ம நடந்துட்டு இருக்கும் போது யாராச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா நமக்கு மைண்ட்லயே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று ஓடும். அப்படிதானே பசங்களா? இல்லையா? ஸ்கூல்லாம் கத்து தராங்களா லவ்? புது ஜென்ரேஷன் நினைக்கிறேன். அமைதியா இருக்காங்க. இல்ல தெரிஞ்ச ஜென்ரேஷனுக்கு லவ்வே வேணும்னு நினைக்கிறேன். ஹர்ஷத் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா அந்த பென்சிங் சிச்சுவேஷன்ஷிப் அங்க போயிட்டாங்க. பட் இந்த லவ்ங்கிறது நம்ம அங்க பார்த்து தான் கத்துக்கிறோம். சோ கேள்வி நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. சூப்பர். அதாவது லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் லைட்டா. ஆமா இல்ல இந்த படத்திலே சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது இப்போ இருந்தா லவ்னா பயங்கரமா டீப்பா இருந்தா லவ்னு புரிஞ்சுப்போம். ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் கொடுத்தா, ஷார்ப்னர் கொடுத்தா, நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா, லஞ்சில ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ்னு நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மான்டாஜ்ல கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துருவோம். சோ அந்த மாதிரி ஜெனரேஷன் தான் எங்களுடைய. ஹர்ஷதும் அப்படிதான் நினைக்கிறேன். ஹர்ஷதெல்லாம் குழந்தை அப்பல லவ் வரைக்கும் போயிட்டு வருவார். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து நின்றாது, நிறைய பேர் மேல வரும். இல்ல அப்படி வரலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சொல்றேன். நம்ம கிட்ட இல்ல, போ ஊட்ட. இல்ல நம்ம என்ன சரி கரெக்ட். உங்களை எல்லாம் சேர்த்தலாம் என் கூட. Thank you. ஓகே சூப்பர். சோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கலாம். பட் ஐ திங்க் இந்த படம் லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கு, நம்ம நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க அவர் ஏன் இடுப்ப பாத்துக்காரா? எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா. தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. தெரிஞ்ச மாதிரி இப்ப இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே. அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம். ஓகே. அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட். நீங்க தாங்க. இடுப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க, யார செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங்கா நவம்பர் 7th ப்ரமோஷனுக்கு ஆரோமலே ஆராம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல சோ 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வருவாங்க, இன்னொருத்தர் காலேஜ்ல வருவாங்க, இன்னொருத்தர் படம் ஃபுல்லா வருவாங்க. இப்படிப்பட்ட 3 ஹீரோயின். இந்த 3 ஹீரோயினே எனக்கு இல்ல. அப்புறம் நான் எதுக்கு இதுல பங்கேற்கணும்? அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் கிஷன் அப்படியே ஜோதிகா அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு அந்த டயலாக அப்படி நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ரெடி? நீங்க சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் ஆரம்பிச்சுவாங்க. ரெடி? ஏங்க எனக்கு இது நான் வேற ஏதாவது சரி வேற ஏதாவது சொல்லுங்க. பையன் பொண்ணு மேட்டர்னா நான் எப்படி பண்றது? இல்ல உண்மையாலே அவங்க இருக்காங்கல்ல சிவாத்மிகா, அவங்க வந்து ஜோதிகா மேமோட பயங்கரமான ஃபேன். சூப்பர். ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின் கூப்பிட்டுடலாமா? அவங்க பையனை பிறந்தா கூட ஜோன் பேர் வைக்கலாம்னு வச்சிட்டு இருக்காங்க. பையனா இருந்தா கூட பரவாயில்ல வச்சிருவோம், அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓ ஜெசி இல்ல வேணாம். ஓகே நம்ம இப்படி வேணா பண்ணலாம். லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன். எத்தனை பேர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா எஸ்டிஆர் ஃபேனா இருக்கணும். அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டோம். ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. ஆக மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க. சரி ஓகே. எஸ்டிஆர் மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா ஜஸ்ட் ஒரு வல்லவனா அவன் கீதா போடிங்கன்றான். ஜஸ்ட் வல்லவன்ல எவ்வளவோ இது உனக்கு அதுதான் வேணும்ல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம். தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறார் போல. ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி டக்குன்னு ஸ்டார்டிங் என்ன வரும்? ஓகே ஏதோ சும்மா தலைவன் தான் தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன். நீங்க இவங்கள பார்த்து சொல்லலாமா?
வாங்க கீதா, வாங்க கீதா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே போலாமா? நீங்க எல்லாம் ரெடியா? யாரும் ஆக்ஷன் நல்லா இருந்தது தம்பி. எனக்கு எதுவும் டைலாக் இல்லைல்ல? சரி, நான் ஜஸ்ட் குவைட்டா இருக்கேன். ஆமாண்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாடி மறந்துடுவேன். ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா தம்பி, ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன், வரமாட்டேங்குதுங்க பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மற்ற பசங்க போகிற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பேன் நினைச்சியா? நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றத தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மத்த லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம்மு என்ன சொல்லுவாரு? ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா, தாடி வளர்த்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார் ஃபேன். ஸோ டக்குனே மத்த லவ் பண்ற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு சரகடிச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினைச்சிட்டு ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு கோர்ட் வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் போய் நிக்க மாட்டேன். சிங்கண்டி. Oh my God! Superb, superb, superb. இதெல்லாம் உண்மையாலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கேடிவில அப்படி மாத்தும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒண்ணு அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்காவா டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ், சூப்பர் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்ட? இல்ல கை வந்தவன ஞாபகம் வந்ததும் மறந்துடுது. சரி எதுக்கு? அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். ஆமா சரி அக்கா பண்ணலாமே, ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன். ஐயா நான் இப்போ இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு, அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா? சோ இந்த கார்ட்ல இருக்குது நீங்க பிக் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுன்றது நான் சொல்றேன். ரெடி? எஸ். நிறைய பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிடுவோம். சோ இது காட்ட வேண்டாம், நீங்க கார்டை மட்டும் உங்க கையில வச்சிருக்கிறது வந்து அது பேர் என்ன? கியூபிட் கார்ட்ஸா? கியூபிட் கார்ட்ஸ். நீங்க ரெமோ படத்தெல்லாம் கியூபிட் வந்து நெஞ்சில அம்பு விடும், அப்புறம் தேவையில்லாம லைஃபே வேஸ்டா போயிடுமே லவ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நம்ம படத்துலயும் ஒண்ணு இருக்கு. சோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு. இது உங்களுக்கு இப்போ புரியாம இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூசு மாதிரின்னு. படம் பார்த்து 2 பேர் லூசு மாதிரின்னு படம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சோ படம் பார்த்த பிறகு நீங்களா ரிலேட் பண்ணிப்பீங்க. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துருங்க. எதுக்கா? என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். சோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜலாம்பால் இல்லையா? நான் சொல்லணுமா? இல்ல அப்படி இருப்பா, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்ப லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. சோ அதாவது ஒரே அந்த படத்துல லவ் அழகா காட்டிருப்பாங்க. லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா காட்டிருப்பாங்க. அது அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் அங்க இருக்கு இல்லையா? சோ இப்ப நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜலாம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாக அதை ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு காட்டணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு டயலாக் எடுத்து பேசினாலும் ஓகே. இல்ல யாராவது ஒரு அபிதா, பாருங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. யாராவது அபிதா குஜலாம்பாலா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. நம்ம படத்தை பத்தி பேசலாம், வல்லவன் சேதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சாரன். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கறேன்னு. சரி வேணா அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும். நான் பண்ணலாமா? ஓகே ரெடி. மொத்தம் சேது வருது. அதான் இங்க வந்திருக்கீங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. பொண்ணுங்களா ஜிம்முன்னு இருக்கிறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னு இருக்கிறீங்க? சத்த பத்தல. லவ் யூ சொல்லுங்களா. ஸோ இந்த 6ஆம் நிலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது.
பாத்துறீங்களா தியேட்டர்? கண்டிப்பா பாப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். குமுதா ஹாப்பி என்னாச்சு? தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அதாவது நீங்க ஏற்கனவே போட்ட ஒரு ஸ்டெப் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப் இங்க கிரியேட் பண்றீங்க, நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நீ நைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் கிரியேட் பண்ண விட, அதெல்லாம் தானா ஏதாவது எந்த சாங் உங்களுக்கு போடலாம் அந்த படத்துல இருந்து எங்களுக்காக ஒரு ஸ்டெப் அது ஐ மீன் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணும். இந்த படத்துல எந்த சாங் எனக்கு பிடிக்காது, சும்மா என்ன எனக்கு தல நீங்களே சொல்லுங்க. என்ன சார்? என்ன சாங்? புரியல. ஹஸ்கி டான்ஸா? சரி, அப்ப இப்படி பண்ணிடுவோம், நம்ம படத்தோட பாட்டு போடுங்க, அதுக்கு ஹஸ்கி டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, சூப்பர். சோ ஜிஜே ப்ளீஸ் தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பார்த்த பிறகு கண்டிப்பா எல்லாருக்குமே படம் பிடிக்கும். So please do spread this news to everybody. Before we sign off, I would like to call upon director onto the stage, producer, the entire cast and crew members, please come onto the stage. ஹர்ஷத் ஒரு நிமிஷம் வாங்க. ஒரே நிமிஷம். இவர் மைக் எடுத்தாலே வில்லங்கமா பேச போறாருன்னு அர்த்தம். பிரஸ் அண்ட் மீடியா சார், மேடம் ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. இல்ல வைரலா கண்டென்ட் வேணும், ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகணும்னு கேட்டீங்கல்ல, ஹர்ஷதோட காஸ்டியூம் பாத்துக்கோங்க. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ட்ரெண்டிங் மேட்டர் ஓகேவா? Sir, thank you sir. உன் கூட பழகின பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். தேங்க்யூ தலைவா. சூப்பர். ஆனா சந்தோஷமா இருக்கு ஹர்ஷத், இந்த நியூஸ் வந்து பயங்கர வைரல் ஆக போகுது. அதானே, ஏதாவது வைரல் ஆகி அவனையா தூக்கி போட்டு அடிச்சா உங்களுக்கு சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். So please one more time, thank you so much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம். ஆரோமலே தியேட்டர்ஸ் நம்பர் 7, please do enjoy. Thank you so much. Thanks to all. Yes, எல்லாரும் ஜாலியா வீட்டுக்கு போங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. அண்ட் அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக ஒரு சின்ன படம் கூட பார்க்காம நீங்க வந்து எங்களுக்காக அழகா பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்புறமா செக் அனுப்பிடு வீட்டுக்கு. அதெல்லாம் அனுப்பும் படம் தான் இது சொல்றேனே. சரி ஓகே. Thank you. Thank you one more time for them please. We love you all. Keep supporting. Thank you. And thanks to press and media as well. Thank you so much. So நவம்பர் 7ஆம் தேதி எல்லாரும் எங்க சந்திக்கலாம்? எந்த தியேட்டர் வர போறீங்க? லூக்ஸ் வாங்க, ரோஹிணி வாங்க, வெற்றி வாங்க, ஜிகே வாங்க, எல்லா இடத்துலயும் நாங்களும் வரோம். சோ பயங்கரமா சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 7ஆம் தேதி 6ஆம் மலை அப்படியே உருகி ஊத்தணும் நம்ம எல்லாருக்கும். சூப்பர். பாய். Superb. Finally ஒரு group photo please. The team group photo காக. Thank you so much to the entire audience. We love you all. Thank you. சூப்பர்க்கா. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாம் இங்க மீட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரே ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலாமா? எடுத்து எல்லாரும் போஸ்ட் பண்ணலாமா? ஓகே.